ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பால்மித் டிஎன்பிசி அகாடமி. இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, சிந்துவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 11th எத்திக்ஸ் புக்ஸில் இருக்க சிந்துவெளி நாகரிகம் தான். ஆல்ரெடி நம்ம 6th 9th 11th பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 4th சாப்டர். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாலமித் டிஎன்பிசி அகாடமி பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள். ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலமித் டிஎன்பிசி அகாடமின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். குரூப் 4 வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் படித்து முடித்து கிளியர் பண்ணணும்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு உண்டான எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்துவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் மற்றும் ஹரப்பா நாகரிகங்களை பற்றியும் படிக்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்தின் சமயம், அதாவது மத வழிபாட்டு முறை, அவங்க என்ன தெய்வம் வந்து வணங்குனாங்க, அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். சிந்துவெளி மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அவங்களோட தமிழ் பண்பாட்டு கூறுகள் சிந்துவெளி மக்களால் வந்து பின்பற்றப்பட்டுள்ளதா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களுள் ஒன்றாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் தான். இந்நாகரிக நகர அமைப்பு பார்த்திங்கன்னா கட்டடக்கலை, சமூகம், சமயம், பொருளாதாரம், வணிகம் ஆகியவற்றில் வந்து மக்கள் வந்து சிறந்து விளங்கினாங்கன்னு அகழாய்வு சான்றுகள் வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம். இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா சிந்து நதிக்கரையில் செழித்து வளர்ந்த நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. இது வந்து சிந்து ஆற்றங்கரையில் தோன்றுறதுனால இதுக்கு சிந்துவெளி நாகரிகம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கு வாழ்ந்தவர்கள் இந்தியாவின் பழமையான குடிமக்களே என்ற கருத்தொற்றுமை வந்து நிலவுகிறது. சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா முதல்ல 1921 வந்து கண்டறியப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. பழைய பஞ்சாபின் மான்ட்கொமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 1920 தொல்பொருள் சின்னம் தான் இந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிகம் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? முதல்ல 1921 சிந்துவெளி நாகரிகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே? பழைய பஞ்சாபின் மான்கொமரி மாவட்டத்தில், அதாவது எங்கே இருக்குன்னா பஞ்சாப்ன்றது பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவிலேயே ஒரு பஞ்சாப் இருக்குது. ஸோ இது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப். ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் ஹரப்பா. ஸோ ஹரப்பா நாகரிகம் எங்கே இருந்திருக்கு பாருங்கள், ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில். ஸோ 1922 சிந்து மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், எங்கே? சிந்து மாகாணன்றது பாகிஸ்தானில், இந்தியாவிலே ஒரு சிந்து மாகாணம் இருக்குது. ஸோ லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரம் உள்ள மண்மேடு ஒன்று வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னத்தை தான் மொஹஞ்சதாரோ என்று சொல்கிறோம். மொஹஞ்சதாரோ எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க? 1922 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ஹரப்பா எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1920. மொஹஞ்சதாரோ பார்த்திங்கன்னா 1922. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்லியலாளர் யார்? சர் ஜான் மார்ஷல் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வந்து பழங்காலத்திலேயே சிறப்புற்று விளங்கிய திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாரு. ஸோ இவரோட கூற்றுப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் வந்து 3250 முதல் கிமு 2750 வரைன்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து பெரும்பாலான வரலாற்று அறிஞர்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்னது? இதோட காலம் வந்து 3250 முதல் 2750 வரைன்னு சர் ஜான் மார்ஷல் வந்து சொல்கிறாரு. இதை வந்து பெரும்பாலான அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், லோத்தல் துறைமுகம் இருக்கும் பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா லோத்தல் துறைமுகம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா லோத்தல் துறைமுகம். ஸோ இங்கே பாருங்கள், சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் போன்ற இடங்களில் வந்து சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளும் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே இருந்த தொடர்பு பற்றி சொல்லுது. என்னது? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே இருந்த தொடர்பை வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள்,
மிக பழமையான நகர நாகரிகம் தமிழகத்தில் இருந்திருக்க வேண்டும் என்பதை தொல்லியலாளர்கள் வந்து உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் பாருங்கள். மக்கள் பயன்படுத்திய முத்திரைகள், மட்பாண்டங்கள், நீரருந்தும் குவளைகள், மோதிரங்கள், சுடுமண் பொம்மைகள், மணிகள், உலோக வளையல்கள், ரத்தின கற்கள் மற்றும் கட்டட சிதைவுகள் போன்றவை வந்து என்னதுன்னா சிந்துவெளி அகழாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவை வந்து இதெல்லாம் வச்சு என்னதுன்னா அங்கே வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை வந்து உலகிற்கு தெரிய வைக்கும் சான்றுகளாக இதெல்லாம் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதன் மூலயமா தான் சிந்துவெளி மக்களோட வாழ்க்கை முறை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும், அதாவது தென்கோடி தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடப்பெயர்கள் பாருங்கள். அதெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் தோன்றி வளர்ந்த பகுதியிலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அது என்னென்ன ஊருன்னு பாருங்கள். ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் வந்து என்னென்னா தற்போதைய பாகிஸ்தானிலும், அதாவது பாகிஸ்தான் வந்து சிந்துவெளி பகுதி தான் சொல்கிறாங்க. பாகிஸ்தானிலையும் கூட அந்த பேரெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாகிஸ்தானில் பாண்டிக்கோழி, மத்ரை, கொர்க்கை இதெல்லாம் ஸோ பாகிஸ்தான்லேயே இருக்குது. இந்தியாவிலேயே அந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ளன. இந்த பேர்லாம் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில் உள்ள. திராவிடர்கள் வந்து பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான் போன்ற பகுதிகளிலும் வாழ்ந்தனர் என்பதை வந்து இதன் மூலம் நம்ம வந்து அறியலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பலுச்சிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி வந்து இன்று வரை பேசப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமி வந்து வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்ககால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் வந்து இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வடமேற்கு நிலப்பகுதியில் நிலைத்திருப்பது வியப்புக்குரியதுன்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா விரிவாக ஆய்வு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல். இவர் வந்து ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறத வந்து இவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். குடிமக்கள் பார்த்திங்கன்னா திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் வந்து சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக வந்து ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. யாருன்னு பாருங்கள். திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள். ஸோ இவங்கெல்லாம் சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் இந்நாகரிகத்தை வந்து தோற்றுவித்த பெருமக்கள் யார் என்பது இன்னுமே திட்டவட்டமாக அறிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து திராவிடர்களாக தான் இருக்கணும். இன்னும் யார் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சர்ஜான் மார்சல், ஆர்டி பானர்ஜி, ஹீராஸ் பாதிரியார் போன்றோர்களின் கருத்தாகும். அங்கே வாழ்ந்தவங்களாம் திராவிடர்களாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழியே என்பதும் அவங்களோட கருத்தாக இருந்திருக்குது. ஸோ திராவிடர்கள்னால் யார்? இதெல்லாம் நம்ம தமிழ் புக்லேயே இருக்குது. திராவிடம்னே ஒரு பாடம் இருக்குது, திராவிட மொழினே. ஸோ பாருங்கள். அடுத்து பாருங்கள். பண்டைய காலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள்னால் யாருன்னா கிரேக்கர்களை தான் யவனர்கள்னு சொல்லுவோம். இந்நாட்டை வந்து திரிமிலிக்கே என்று அழைத்தனர். திரிமிலிக்கே, தமிழ்நாட்டை திரிமிலிக்கேன்னு அழைத்திருக்காங்க. ஸோ காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் வந்து தமிழ் அரசர்களை எப்படி கூப்பிட்றாருன்னா திராவிட மன்னர்கள்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. கங்காதேவி என்பவர் தாம் எழுதிய கங்காதேவி எழுதிய நூல் என்னன்னு பாருங்கள். மதுரா விஜயம். ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம். கங்காதேவி எழுதிய நூல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். மதுரா விஜயம் என்ற நூலில் வந்து தமிழ்நாட்டை திராவிட தேசம்னும் தமிழ் மன்னர்களை தமிழ ராஜாக்கள் என்றும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். பழங்காலத்தொட்டே தமிழ் என்ற சொல்லை பிற மொழியினர் திரமிழா, திராவிடா என்ற சொற்களால் குறிப்பிட்டு வந்துடுது. இது தமிழ் புக்லேயே நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள். சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட பிரிட்டானிய தொல்லியல் அறிஞரான யார்? சர் மார்டிமர் வீலர். அது நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்கிறார். யார்? சர் மார்டிமர் வீலர் தான் நகர நாகரிகம் என்பது வந்து உறுதி செய்கிறார். இது ஆரியர்கள் வருகைக்கு முன்பாகவே வளர்ந்து உச்சநிலையில் இருந்தது. ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது திராவிடர்கள் வந்து சுமேரியா, பாபிலோனியா போன்ற நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ திராவிடர்களே வந்து பார்த்திங்கன்னா கலைநயத்திற்கும் பண்பாட்டு வாழ்க்கைக்கும் பழக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ஆகவே அது என்னதுன்னா சிந்துவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்துக்கு வந்து முன்பே வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு நகர நாகரிகம்
நாகரிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா கீழடி தொல்லியல் களம் என்பது பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அகழாய்வு மையம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நகர அமைப்பும் கட்டடங்களும். ஸோ சிந்துவெளியில் பார்த்திங்கன்னா மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதற்கு பல தூண்களை தாங்கும் மன்றம், பொதுக்கூடம் முதலியவை வந்து முக்கிய சான்றுகளாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கு வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா வணிகத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. இவர்கள் வந்து பெரும் பொருள் சேர்த்து மாட மாளிகைகளில் வந்து வாழ்ந்திருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அதோட கட்டடம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நகரத்தின் தெருக்கள் வந்து அகலமாகவும் சுகாதார வசதி கொண்டதாகவும் இருந்திருக்கு. தெருக்கள் வந்து கிழக்கு மேற்காக இருந்திருக்குது, வடக்கு தெற்காகவும் அமைந்திருக்குது. தெருக்கள் பார்த்திங்கன்னா 33 அடி அகலமும், சிறிய தெருக்கள் 9 அடி முதல் 12 அடி வரை அகலம் கொண்டதாக வந்து இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கூற்று காரணம் மாதிரி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பெரிய தெருக்களில் வந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையே இருந்திருக்குது. 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லும் வகையில் பெரிய சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அனைத்து வீடுகளிலும் கிணறுகளும் குளியல் அறைகளும் இருந்திருக்குது. குளியல் அறைகளில் பார்த்திங்கன்னா கழிவுநீர் செல்வதற்கு ஏற்ற வகையில் வந்து தெருக்களின் அருகில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது பாபிலோனிய நகரங்களை விஞ்சிய சிறந்த நகரமைப்பு எங்கே இருக்குன்னா அந்த சிந்துவெளி மக்கள் வந்து பெற்றிருக்காங்கன்றது இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து அதோட கட்டடக்கலையை பாருங்கள். சிந்துவெளியில் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டு இருந்திருக்குது. அவற்றின் உள்ளே மன்னரின் மாளிகைகளும் பெரிய நீராடும் குளங்களும் நெற்களஞ்சியமும் மேடான சாலைகளும் இருந்திருக்குதா சொல்கிறாங்க. மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா மேடான நிலத்தில் கோட்டையும் கிழக்கே குடியிருப்பு பகுதியும் இருந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் பல அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருந்திருக்குது. கட்டடங்கள் பார்த்திங்கன்னா கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தன. அச்செங்கற்கள் பாருங்கள் மிகவும் உறுதியாக இருந்திருக்குது. கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. சுவர்களில் பார்த்திங்கன்னா செங்கற்களை இணைப்பதற்கு ஒரு வகையான சாந்தை பயன்படுத்தியுள்ளனர். பண்டைய தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா பயன்படுத்திய செங்கற்களின் தன்மையும் அளவும் வந்து சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய செங்கற்களோடு வந்து ஒத்து போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீச்சல் குளத்தை பாருங்கள். சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டடங்களில் வந்து தலை சிறந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் உள்ள பொது குளியல் நீச்சல் குளமாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது நீச்சல் குளம் எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ இக்குளத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றவும் வந்து வழி செஞ்சுருக்காங்க. புதிய நீரை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வழி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட நீர் பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. குளத்தின் தரைப்பகுதி பார்த்திங்கன்னா நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கல் என்ற பசையால் வந்து பூசப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே எம்பிட்டு இதாக வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். மக்கள் வந்து குளித்த பின்பு உடையை மாற்றிக்கொள்வதற்கு குளத்தின் மேல் ஓரங்களில் பல வந்து அறைகள் இருந்திருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இருக்குது பாருங்கள் நீச்சல் குளமும் இருந்திருக்கு. ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அறைகளும் இருந்திருக்கு. அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கும் வழி இருந்திருக்கு. புது தண்ணி உள்ளே வர்றதுக்கும் வழி ஏற்படுத்தியிருக்காங்க. 4 பக்கம் பாருங்கள் படிக்கட்டு இருக்குது. குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. நீச்சல் குளத்தில் வந்து சென்று வர நுழைவு வாயில்களும் இருந்திருக்குது. நீச்சல் குளத்தின் தென்மேற்கு மூலையில் வந்து நீராவி பயன்பாட்டிற்கும் வசதி செஞ்சுருக்காங்க. ஸோ எம்பிட்டு வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்குது. அடுத்து பாருங்கள் தானிய களஞ்சியம் பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக எது இருந்திருக்குதுன்னா வேளாண்மை தான் இருந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர்கள் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருட்களை வந்து முன்னாடியே சேமித்து வச்சுருக்காங்க. இதற்கான சான்று எக்ஸாம்பிள் எங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே இதுக்கு சான்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கன்னா இது 168 அடி நீளமும் 135 அடி அகலமும் உடையது தான் இந்த தானிய களஞ்சியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதன் சுவர்கள் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் வந்து இருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. இவை இரண்டுமே வந்து வரிசைகளாக கட்டப்பட்டு இருந்திருக்குது. இவ்விரண்டு வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் பார்த்திங்கன்னா 23 அடியாம். ஸோ இவ்விரு நெடுஞ்சுவர்களுள் ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் வந்து இருந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு மண்டபத்திலும் எத்தனை 3 பெருஞ்சுவர்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் 4 அறைகள் இருந்திருக்குது. இம்மண்டபத்தின் தரைப்பகுதி வந்து மரப்பலகைகளால் ஆனது.
ஸோ கேட்கலாம், மண்டபத்தின் தரைப்பகுதி எதால் ஆனதுன்னு. மரப்பலகைகளால் ஆனது. பல அறைகள் கொண்ட தானிய களஞ்சியத்தில் உணவு தானியங்கள் மட்டுமே சேமிக்கப்பட்டனன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் தானிய களஞ்சியமோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள் சமுதாய நிலை. சிந்து வெளியில் பல்வேறு தொழில் செய்வோர் இருந்தனர். அது என்னென்னு பாருங்கள், கட்டடம் கட்டுவோர், நெசவாளர், சிற்பி, ஓவியர், தட்டார், தச்சர் முதலிய கைவினைஞர்களும் இருந்தனர் தான் இந்த சான்றுகளை வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டு வேலைக்காரர்கள், கூடை முடைவோர், விவசாயம் செய்வோர், மீன் பிடிப்போரும் இங்கே வாழ்ந்திருக்கதா சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் வாணிகம் செய்யும் வசதியுடன் வாழ்ந்தனர் என்பதை வந்து அறிய முடிகிறது. இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் பெண்களின் நிலையை பாருங்கள். சிந்துவெளியில் வந்து ஆண்களுக்கு சமமாக பெண்களையும் மதிச்சிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களை நடத்தியிருக்காங்க. இவர்கள் வந்து அழகு சாதன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு சான்றாக பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் ஆன ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள் போன்ற பொருட்கள்லாம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்பெண்கள் பார்த்திங்கன்னா காதணி, கைவளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்தில் அட்டிகை, கழுத்து மணிகள் போன்ற அணிகலன்கள்லாம் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே படத்தில் பாருங்கள், இவங்க வந்து பயன்படுத்தின அணிகலன்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்துலேயே அணிகலன்கள்லாம் செஞ்சு அணிஞ்சிருக்காங்க பாருங்கள். அணியணும்னு அவங்களுக்கு தோணியிருக்கு பாருங்கள் முதல்ல. அடுத்து பாருங்கள், இவை அனைத்தும் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்க பாசி மாதிரி, பாசிலே இவ்வளோ முத்து வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவை அனைத்தும் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களால் வந்து செய்யப்பட்டிருக்குது. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மேற்கூறிய அணிகலன்களை தொன்று தமிழக பெண்கள் பயன்படுத்திக்கிட்டே வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள பண்பாட்டை வந்து இதன் மூலம் நம்ம வந்து அறியலாம். ஸோ அடுத்து பாருங்கள் உணவு வகைகள். சிந்துவெளி மக்கள் வந்து சிறந்த நகர வாழ்க்கையை வந்து மேற்கொண்டனர். நகரத்தில் வந்து அரசனும் அதிகாரிகளும் பல வகை தொழிலாளர்களும் கலைஞர்களும் வாழ்ந்தனர். அதாவது அவங்களோட உணவு பாருங்கள் என்னென்னு, கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி வகைகளை மக்கள் வந்து உண்டதாக சொல்கிறாங்க. நீர்வளமிக்க சிந்துவெளியில் தானிய வகைகளும், பட்டாணி முதலிய பருப்பு வகைகளும், முலாம்பழம் முதலிய பல வகைகளும், ஆடைக்கேற்ற பருத்தி வகைகளும் பயிராகினன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அந்த காலத்திலே விதைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஆடு, மாடு, பன்றி முதலிய விலங்குகளின் இறைச்சியும், ஆமை, மீன் முதலியனவும் அவர்களுக்கு வந்து கிடைத்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஞ்சிய உணவு தானியங்களையும் இறைச்சி வகைகளையும் பதப்படுத்தி வைத்து அவர்கள் வந்து உண்டனர்னு சொல்கிறாங்க. இங்கு கிடைத்துள்ள மாவு பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி மற்றும் பிற பொருட்களையும் கொண்டு இவர்களின் உணவு வகைகளை நம்மால் அறிய முடிகிறதுன்னு சொல்லி என்னென்ன உணவு வகைகள் பாருங்கள். இட்லி சட்டிலாம் வச்சுருக்காங்க. இட்லி சட்டி, எண்ணெய் சட்டி, அம்மி அரைக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலே இவ்வளோ இது செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அடுத்து பாருங்கள் மண் சிப்பி, வெண்கல கிண்ணி போன்றவை வந்து என்னதுன்னா உண்கலன்களாக, அதாவது சாப்பிட்ற தட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து உடைகள் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் வந்து பருத்தி, கம்பளி, நார்பட்டு ஆகியவற்றால் ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. மேலாடை, கீழாடை என முழு ஆடைகளையே அணிந்திருக்காங்க. பருத்தி ஆடைகள் தான் பெரும்பாலும் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா வண்ணங்களோடும் நல்ல கலர்ஃபுல்லாக பூ வேலைப்பாடுகளோடு இருந்திருக்குது. ஸோ கம்பளி ஆடைகள் பார்த்திங்கன்னா தடித்து இருந்திருக்குது. நார்பட்டாடை உடலோடு ஒட்டி ஒளி ஊடுருவுமாறு வந்து இருந்திருக்குது. கழுத்துப்பட்டையுடைய சட்டைகளும் பொத்தான் தேய்த்த சட்டைகளும் கூட இவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஆண் பெண் இருபாலருமே மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டி கொண்டிருக்கின்றனர். வட்டுடை அணிந்தவரும் உண்டு. ஸோ சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் பெண் உருவங்களை கொண்டே நாம் வந்து அவர்கள் அணிந்திருந்த ஆடை அணிகலன்களை அணிய முடிகிறது. என்னது, ஒரு 2 சிலை கிடைக்கும், பெண் சிலை, அந்த ஆண் சிலைன்னு சொல்லி, மதகுருன்னு சொல்லி, அதை வச்சு தான் அவங்க இந்த மாதிரி அணிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டிருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் நகர வாழ்க்கையின் பல்வேறு கூறுகள் வந்து பொதிந்துள்ளனன்னு சொல்கிறாங்க. ஷில்டே என்ற அறிஞர் நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடுகள், கலை வடிவங்கள் போன்றவற்றை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், பொழுதுபோக்கில் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டுப் பொருட்களில் கோழிகளே அதிகமாக கிடைத்துள்ளனன்னு சொல்லினது. கோழி குண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதிகமாக கிடச்சிருக்குன்றாங்க. பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது அவர்களுடைய சாதாரண பொழுதுபோக்காகும்னு சொல்கிறாங்க.
சதுரங்க அட்டை மரத்தாலும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலும் வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. சிறுவர்கள் பார்த்திங்கன்னா களிமண்ணில் பொம்மைகள் செஞ்சு விளையாடியிருக்காங்க. இத்தகைய விளையாட்டுக்கள் வந்து என்னது தமிழகத்திலும் பின்பற்றி வருகின்றன. என்னது அதனால தான் தமிழகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம அணிகலன்களையும் யூஸ் பண்ணுறோம், விளையாட்டு ஜாமான்களையும் யூஸ் பண்ணுறோம், உணவு பழக்க வழக்கங்களும் அப்படியே இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தமிழகத்துக்கும் தொடர்பு நெருங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இவர்கள் வந்து காளை சண்டை, கோழிச்சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு போன்றவற்றிலும் வந்து ஈடுபாடு கொண்டிருந்தார்கள்னு சொல்கிறாங்க. கோழிச்சண்டை விளையாட்டு தமிழக பண்பாட்டிலிருந்து சிந்துவெளி மக்களின் பண்பாட்டிற்கு பரவியுள்ளதை வந்து காணலாம்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டில், அப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தையே தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது. ஸோ மருத்துவம் பாருங்கள், சிந்துவெளி மக்கள் வந்து கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை செய்வதற்கு எது பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது. 3 ஸ்டாண்டர்ட்லையுமே இல்லை இந்த இன்ஃபர்மேஷன். என்னென்னு பாருங்கள், மருந்துகளை செய்வதற்கு பார்த்திங்கன்னா கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னது, கட்டில்ன்ற மீனின் எலும்புகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தலைகள் போன்றவற்றை கூட இவங்க வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வேப்பந்தலை இப்போ வரைக்குமே நம்ம வந்து மருந்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், இறந்த உடலை அடக்கம் செய்தல். பாருங்கள், சிந்துவெளி மக்கள் வந்து இறந்த உடலை வந்து அடக்கம் செய்வதில் வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து முழு உடலை வந்து மண்ணில் வந்து புதைச்சிருவாங்க, அது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எரிந்த உடலின் எஞ்சிய பாகங்களை வந்து அவர்கள் வந்து எப்படின்னா தாலியில், அதாவது எரிச்சதுக்கப்புறம் மீதி இருக்க எலும்பெல்லாம் எடுத்து தாலியில் போட்டு வச்சு பாதுகாத்துருக்காங்க. இத்தாலிகள் வந்து வீடுகள்லேயோ இல்லை அருகிலேயோ வந்து புதைச்சிருக்காங்க. அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே போய் போட்டுருவாங்க. அதில் வந்து பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்டது போக மிஞ்சி இருக்க எலும்பை வந்து எடுத்து மண் தாலிகளில் வச்சு ஒரு குடுவையில் போட்டு இறந்தவர் பயன்படுத்திய பொருட்களையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது எக்ஸாம்பிள் நம்ம என்னது கிடச்சிருக்கு. எங்கன்னா அந்த தாலிகள்லாம் அத்திரப்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் அந்த தாலிகள் வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழகத்தின் வடக்கிலும் தக்காணத்தின் தெற்கிலும் இதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்குது. இவை வந்து தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி மக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து இது வந்து உறுதி செய்யுது. ஸோ அடுத்து பாருங்கள், இறந்தவர்களை வந்து வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கமும் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு தான் சிந்துவெளிக்கும் தமிழகத்திற்கும் பெரும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பொருளாதார வாழ்க்கையை பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதால் அங்குள்ள மக்கள் வந்து நீர்வழி பயணம் மேற்கொண்டு உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்திலும் ஈடுபட்டனர். இவர்கள் உள்நாட்டில் காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கு இந்தியா, மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளில் வணிகம் செய்தனர்னு சொல்கிறாங்க. மேலும் இவர்கள் பார்த்திங்கன்னா சுமேரியா, எகிப்து போன்ற வெளிநாடுகளிலும் வணிகத்தில் ஈடுபட்டு பொருளீட்டி சிறப்பாக வாழ்ந்தனர்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், விவசாயம். சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழிலாக வேளாண்மை இருந்தது. இவர்கள் கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறிகள் போன்ற பயிர்களை பயிரிட்டனர்னு சொல்கிறாங்க. என்னென்ன பயிர்? கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறிகள். ஸோ இவர்களுக்கு உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. அதற்கு சிறந்த உதாரணமே அந்த தானிய களஞ்சியம்தான். ஸோ அடுத்து பாருங்கள், குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதியும் நன்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு. இவங்க நிலத்தை வந்து இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் காளிபங்கனில் வந்து காணப்படுகின்றது. ஸோ வேளாண்மைக்கு திமிழுடன் இருக்கும் காளைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. மேலும் ஒட்டகங்களும் எருமைகளும் வேளாண்மைக்கு பயன்பட்டன. ஸோ விவசாயத்திற்கு தேவையான நீர் சிந்து நதியிலிருந்து பெறப்பட்டது. அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட கலப்பைகளும் அரிவாள்களும் எனது சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கினர் என்பதை வந்து வெளிப்படுத்துது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், வீட்டு விலங்குகள். சிந்துவெளி மக்களிடையே பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஸோ அவர்கள் தமது வீடுகளில் பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, இன்னும் பாருங்கள் எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம் போன்ற விலங்குகளை வளர்த்து வந்தனர். இதனால் இவர்களின் பொருளாதாரம் வந்து மேம்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வீட்டை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் நாயை பயன்படுத்தினர். மேலும் பூனை, மான், மயில், வாத்து, கிளி போன்றவற்றையும் வளர்த்தனர். இவர்கள் குதிரையை பற்றி மட்டும் இவங்க வந்து அறிஞ்சிருக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி எதுவும் தெரியலை, அதை பற்றி உறுதிப்படுத்துறதுக்கு சான்று எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வேட்டையாடுதல் பாருங்கள்.
சிந்துவெளி மக்கள் வந்து பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் வாழ்க்கை தேவைக்காகவும் வேட்டையாடுவதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் வந்து யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை போன்ற விலங்குகளை வந்து வேட்டையாடி இருக்காங்க. அதுக்கான சான்றுகள் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்கண்ட விலங்குகளின் உருவங்கள் பொறித்த பல முத்திரைகள் வந்து அகழாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவர்கள் விலங்குகளின் தோல், முடி, எலும்பு ஆகியவற்றை விற்றும் வணிகம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேட்டைக்கு கோடாரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்பு, வில் போன்ற கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இவை செம்பாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், உலோகங்களும் தாது பொருட்களும். இவங்க என்னென்ன உலோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். சிந்துவெளி மக்கள் வந்து தங்கம், பித்தளை, வெள்ளி போன்ற உலோகங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான உலோகப் பொருட்கள் வந்து செம்பாலையும் வெண்கலத்தாலையும் செய்யப்பட்டிருக்குதுன்னு அகழாய்வு சொல்லுது. ஸோ போர்க்கருவிகள் செய்வது வந்து இவர்களின் முக்கிய முதன்மை தொழிலாகவும் இருந்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன பொருள் செஞ்சுருக்காங்கன்னு. கோடாரி, ஈட்டி, வில், அம்பு, கதாயுதம், கவன், கத்தி போன்ற ஆயுதங்களும் இவங்க வந்து இதில் போரில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈட்டி முனை பார்த்திங்கன்னா மிக கூர்மையானதாகவும் அகலமானதாகவும் இருந்திருக்கு. ஸோ உங்கள் படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி தான் இருந்திருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், சில வகையான கத்திகள் வந்து இரு பக்கமும் நன்கு தீட்டப்பட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வீடுகளுக்கு தேவையான பாத்திரங்கள் மண், கற்கள், தந்தம், செம்பு, பித்தளை ஆகியவற்றாலும் கூட செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து இரும்பின் பயணம் மற்றும் தெரிஞ்சிருக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எதுன்னு கேட்கலாம். இரும்பு, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து வணிகம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்திற்கு நிலவழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வணிகம் வந்து பண்டமாற்று முறையிலே நடைபெற்றது. சிந்துவெளி மக்கள் வந்து வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர மாட்டு வண்டியை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளுடன் தரைவழி வணிகம் வந்து செய்யும் பொருட்டு வந்து ஏறத்தாழ 3000 கல் தொலைவு வரை வந்து பயணம் மேற்கொண்டதாக அறிய முடிகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தரைவழி போக்குவரத்திற்கு எருதுகளே அதிகமாக கொஸ்டின் கேட்கலாம். தரைவழி போக்குவரத்திற்கு எது அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா எருது தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. நீர்வழி போக்குவரத்தும் வழக்கத்தில் இருந்திருக்குது. இது வந்து சிந்து ஆற்றின் வழியே நடைபெற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பண்டைய சிந்துவெளி மக்கள் பொருட்களை கப்பல்களில் ஏற்றுக்கொண்டு பல நாடுகளுடன் வணிகம் செஞ்சுருக்காங்க. படகு போக்குவரத்து மூலம் உள்நாட்டு வணிகம் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. குறிப்பாக புரோச், காம்பே துறைமுகங்கள் வந்து வணிகத்தில் சிறப்புற்றிருந்தன அறிய முடிகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அளவீடுகள் பாருங்கள், சிந்துவெளி மக்கள் வந்து வணிகத்தில் ஒரே சீரான இடைக்கற்களையும் அளவீடுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை வந்து என்ன கலை? ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை வந்து அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க அடிமுறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பார்த்திங்கன்னா சான்றாக அளவை குறிகளிடப்பட்ட குச்சிகள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் வந்து நீளத்தை அளக்க வந்து என்னென்னா அடிமுறையானது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருப்பதை நாம் வந்து அறிய முடிகிறது. இவர்கள் நிலத்தை அளக்க வந்து வெண்கல அளவுகோலை பயன்படுத்தியுள்ளனர். இதிலிருந்து வந்து என்னென்னா சிந்துவெளி மக்கள் வந்து அளக்க பயன்படுத்திய அளவீட்டு முறைக்கும் தமிழர்கள் பயன்படுத்தும் அளவீட்டு முறைக்கும் வந்து தொடர்பு இருப்பதை வந்து நாம் வந்து அறிஞ்சிக்க முடிகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமயம் மற்றும் வழிபாடை பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் வந்து சமய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் பார்த்திங்கன்னா காணப்படும் உருவங்கள், வடிவங்களை கொண்டு அவர்களின் சமயத்தை பற்றி வந்து நம்ம அறிய முடிகிறது. ஸோ இவர்கள் வந்து இயற்கையை படைப்பாற்றலின் உருவமாக பெண்களை கருதி அவர்களை தெய்வமாக வழிபட்டனர். பெண்களை வந்து தெய்வமாக வழிபட்டாங்க. ஸோ தாய் தெய்வ வழிபாடு பாருங்கள். ஸோ அவங்களோட தெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும். தாய் தெய்வ வழிபாடு தான் சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாகும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக பெண் சிலையாக தான் இருக்குது. அதனால தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பாவில் பார்த்திங்கன்னா பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுவே பிறகு சக்தி வழிபாடாக மாறியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றும் தமிழகத்தில் பெண்களை தெய்வமாக வழிபடும் மரபு வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், பார்வதி, காளி போன்ற தெய்வங்கள் தமிழகத்தில் இன்றும் வணங்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, பண்டைய திராவிட மக்களுள் பெரும் பகுதியினர் வந்து தாய் தெய்வ உரிமை, தாய் முறை போன்றவற்றை கடைபிடித்தனர். இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெரு வழக்கமாக இருந்தது என சமூகவியல் ஆய்வர்கள் வந்து சொல்கிறாங்க. பசுபதி வழிபாடு பாருங்கள், ஹரப்பாவில் வந்து கிடைத்த முத்திரைகள்லாம் வந்து நிலையுள்ள மகா யோகியின் உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதில் 3 முகங்களை கொண்ட கடவுள் வந்து யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் அதனை சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும் காண்டாமிருகம்
விக்கிரகம் பார்த்திங்கன்னா எருமை ஆகியவற்றின் உருவங்கள் இடப்புறமாகவும் அமைந்துள்ளது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், இதில் தான் இருக்குது. வடப்புறம் வலதுபுறம் என்ன இருக்குது, இடதுபுறம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் கொடுத்துருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம், 3 முகம், பசுபதி, விலங்குகளின் கடவுள், யோகேஸ்வரன், யோகிகளின் கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதாக இவ்வழிபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், விலங்கு வழிபாடு பாருங்கள். சிந்துவெளி மக்கள் விலங்குகளை தெய்வமாக வழிபட்டனர். ஏன்னா தமிழக பண்பாட்டில் பண்டைய காலம் முதல் இன்று வரை பசு, எருது, புலி, பறவை போன்ற விலங்குகள் சமய சின்னங்களாக இருந்து வருவதை காணலாம். அதனால் சிந்துவெளி மக்கள் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் திராவிட பண்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பாருங்கள், நீர் வழிபாடு பாருங்கள், என்னென்ன வழிபாடு இருக்குதுன்னு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகர மக்கள் ஆற்றங்கரையின் அருகிலேயே வசித்ததன் காரணமாக நீரை கூட அவங்க கடவுளாக கருதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் மொஹஞ்சதாரோட பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் போன்ற வழக்கம் வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். இங்கு சிறு மீன்களை வைத்துள்ள முதலைகள், ஆமை போன்ற உருவங்கள் ஆறுகளுடன் சேர்த்து பொறிக்கப்பட்டுள்ளதை முத்திரைகள் மூலம் அறிய முடிகிறது. ஆகவே சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம், ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் என்பதும் தெளிவாகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு கற்பனை தான், அங்கே ஆக்யூரேட்டாக என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஆதாரமாக கிடைச்சிருக்கனால ஸோ இதெல்லாம் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளாக தான் யூகிக்கிறோம். ஸோ தமிழகத்தில் வழிபடுவதற்கு முன் நீராடும் வழக்கம் இருப்பதை இன்றும் காணலான்னு சொல்கிறாங்க. மேலும் நீர்நிலைகளை தெய்வமாக வணங்குவதும் தமிழர்களிடையே உள்ள பண்பாடாகும்னு சொல்கிறாங்க. மர வழிபாடு, சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்திருக்குது என்பதை ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக நம்ம அறியலான்னு சொல்கிறாங்க. இவற்றில் அரச மரமே முதன்மையாக உள்ளது. மரத்தடியில் மேடை அமைத்தலும் விழாக்கள் நடத்துதலும் வழக்கமாகும். மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் வழிபட்டிருக்காங்க. அரச மரத்தை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் வணங்கியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அரச மரத்தை, வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வணங்குவது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு பாருங்கள். சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் சூரியன், பாம்பு உருவங்கள் காணப்படுது. ஸோ அதையும் கூட அவங்க கடவுளாக வணங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சூரியனையும் நெருப்பையும் கூட கடவுளாக வணங்கியிருக்கலாம். தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வழங்கப்படுகிறது. ஸோ சிந்துவெளி மக்களிடையே காணப்படும் பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு போன்றவை தமிழ்நாட்டு பண்போடு கொஞ்சம் ஒத்து வருதா. ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கும் இதுக்குள்ள தொடர்பு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கலைகள் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் நுண்கலைகளில் சிறந்து விளங்கினர். இவர்கள் பயன்படுத்திய முத்திரைகளில் பார்த்திங்கன்னா காணப்படும் உருவங்கள், பானைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், சுடுமண் பொம்மைகள், அணிகலன்கள், வெண்கலத்தாலான நடன பெண்ணின் உருவம், யோகி சிற்பம் ஆகியவை பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்களின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் சான்றுகளாக திகழுது. சொங்க பாருங்கள், சிந்துவெளி மக்கள் அந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நடன மாதவின் சிலை அவ்வளவுமே வெண்கலத்தால் செதுக்கியிருக்காங்க சிலையை. அடுத்து பாருங்கள், எழுத்துக்கள். சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்தாகும். இந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக மற்றொரு வரியுமாக எழுதப்பட்டுள்ளது. இதை கூட கொஸ்டின் கேட்கலாம். சிந்துவெளி எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு? இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் இருந்துச்சு. ஸோ தமிழகத்தின் கீழ்வாலை, குளிர்ச்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சிந்துவெளியில் உள்ள எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்துக்களாகும்னு சொல்கிறாங்க. வடபிராமி எழுத்துக்களும் தென்பிராமி எழுத்துக்களும் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா சிந்துவெளி எழுத்துக்கள் பாருங்கள். சிந்துவெளி நாகரிக மக்களின் பேச்சு, மொழி, எழுத்துக்கள் தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸோ சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்ன யார் சொல்கிறாங்கன்னா ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன் போன்றோர் நிரூபிச்சிருக்காங்க. சிந்துவெளி எழுத்துக்கும் சிந்துவெளி நாகரிக மக்களின் பேச்சு, மொழி, எழுத்துக்களுக்கும் தொடர்புடையது, திராவிட எழுத்துக்களுக்கும் தொடர்புடையதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து தென்பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அவற்றின் ஒருமைப்பாட்டை திருநெல்வேலியில் கிடைத்த மட்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறிகளையும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகளையும் கூட அறியலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்துங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு. உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு எதுக்குன்னா இந்த தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான லா, நா, லா,
ரா நா. இது வந்து இந்த எழுத்துக்கள்லாம் என்னென்னு பாருங்கள், சிந்துவெளி முத்திரைகளில் வந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த முத்திரைகள் பாருங்கள். சிந்துவெளி மக்களின் பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்புகளாக திகழ்வன எதுன்னு பார்த்தீங்கன்னா முத்திரைகளாகும். அகழ்வாராய்ச்சியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலான திமிழுடன் இருக்கும் காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடி, யானை போன்ற விலங்குகளின் உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. பல முத்திரை எழுத்து குறியீடுகளை வந்து கொண்டுள்ளன. ஆகவே வந்து சிந்துவெளி மக்களின் வரலாற்றை அறிய உதவும் இன்றியமையாத சான்றுகள்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதற்கான சான்றுகள் குறித்து ஆசிரியர்களுக்கிடையே பெரும் கருத்து வந்து இருக்குது. அந்த அளவுக்கு சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கான சான்று எதுவும் கிடைக்கல. ஸோ இது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. என்னென்னு பாருங்கள். ஒரு யூகத்தில் தான் சொல்ல முடியும். இவ்வளவு பெரிய வளர்ந்த பண்பட்ட நாகரிகமானது திடீரென வந்து அழிந்திருக்க முடியாது. இருந்தாலும் இது பின்வரும் காரணங்களால் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நகரம் திடீர்னு எப்படி அழிஞ்சிருக்க முடியும்? ஸோ என்னென்ன ரீசன்னால் அழிஞ்சிருக்கலாம்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சிந்துவெளி முத்திரைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அடுத்து பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் வந்து ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கனால வெள்ளப்பெருக்கினால் அழிஞ்சிருக்கலாம். இல்லை அங்கு வந்து கண்டெடுக்கப்பட்ட மனித கூடுகள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பவரின் கூற்றுப்படி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகிய இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்துள்ளன. இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சிந்து நதி வந்து பார்த்திங்கன்னா தன் போக்கை மாற்றிக்கொண்டதால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் அந்நகரங்களிலிருந்து வெளியேறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்கன்னா கிடைத்துள்ள மண்டையோடுகளில் பார்த்திங்கன்னா காணப்பட்ட அந்த வெட்டுக்கு காயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது போர் ஏற்பட்டு அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் கொடை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பழமையும் பெருமையும் வாய்ந்த சிந்துவெளி நாகரிகம் இந்திய பண்பாட்டிற்கு பின்வரும் கொடைகளை வழங்கியுள்ளது. அது என்னன்னு பாருங்கள். சிந்துவெளி காலத்தில் தோன்றிய நகரங்களின் வடிவமைப்பு மேம்பட்டதாகவும் மற்றும் நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாகவும் திகழ்ந்துள்ளது. கட்டடக்கலையில் சுட்ட செங்கற்கள், சுண்ணாம்பை பயன்படுத்தியதில் முன்னோடியாக திகழ்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. நகரம் வந்து மாசடைவதை தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் நகரின் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தூய்மை மற்றும் சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட்டது. கலைகள் நன்கு ஊக்குவிக்கப்பட்டன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியே தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஹரப்பா பாருங்கள். ராவி நதியோர மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது? தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்து நதியோர மேற்கு பஞ்சாப் தற்போதைய பாகிஸ்தானில் இருக்குது. ரூபாருன்றது சட்லெஜ் நதியோரம் பஞ்சாபில் இருக்குது. லோத்தல்ன்றது சட்லெஜ் நதியோரம் குஜராத்தில் இருக்குது. காலிபங்கன் காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. சாகுந்தாரோ பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது. தோல்விரா பார்த்திங்கன்னா கபீர் மாவட்டம் குஜராத். கோட்டிஜி சிந்து மாகாணம். பனாவாலி பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. சர்கோட்டா இதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ எந்தெந்த நதியோரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பொறுத்துகையில் கொடுத்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிந்துவெளி நாகரிகம் வந்து முடிஞ்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் லோத்தல்னு சொல்கிறாங்க. இவ்விடமானது யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்கலாம். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் லோத்தல். லோத்தலை யார் கண்டுபிடிச்சது? எஸ்.ஆர். ராவ். ஸோ இவ்விடமானது சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த துறைமுகமாகும். இது உலகில் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாகும். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? இந்த லோத்தல். ஸோ இத்துறைமுகம் மூலமாக எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வணிகம் நடைபெற்று வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ சிந்துவெளி பகுதியில் தொல்லியலாளர்கள் பலர் ஆய்வு மேற்கொண்டிருந்த போதிலும் சர்ஜான் மார்சல் அவர்கள் மேற்கொண்ட அகழாய்வில் தான் இந்நாகரிகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உலகிற்கு தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க. யார்? சர்ஜான் மார்சல் நடத்திய ஆய்வின் மூலிமா தான் நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிந்துவெளி நாகரிகம் வந்து முடிஞ்சு. ஸோ புக் பேக் பார்க்கலாமா? சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல்.
சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் என்னும் மீனின் எலும்புதான். கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்னது? மதுரா விஜயம். பொறுத்துக பாருங்க. நீலக்கீல் என்னது? பசை. கட்டில்ன்றது என்னது? மீன் எலும்பு. தானிய களஞ்சியம்ன்றது ஹரப்பா. அறியாத விலங்கு பார்த்தீங்கன்னா குதிரை. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 பாருங்கள். 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஆதா கரெக்டு. அடுத்து பாருங்கள். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுங்க. கூற்று பாருங்க. ஹரப்பா மக்கள் அளக்கும் கலவையை அறிந்தனர். சரியா? சரி. அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. இதனால ஹரப்பா மக்கள் எப்படி அளக்கும் கருவியை அறிந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த குச்சிகள் அங்கே கிடைச்சிருக்கனால தானே தெரிஞ்சிருக்கு. அப்போ அதுக்கான காரணமும் சரி, கூற்றும் சரி. அப்போ ஆப்ஷன் 3 பாருங்க. காரணம், கூற்று இரண்டும் சரி. அதுக்கடுத்து பாருங்க. பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் என்னது? விலங்குகளின் கடவுள். பசுபதின்றது என்னது? விலங்குகளின் கடவுள். பின்வரும் கூற்றுகளில் சரியான பொருளை தேர்ந்தெடுக. சித்திரை எழுத்துக்கள் எனது? இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை. சித்திரை எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. சித்திரை எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக. என்னது? இடமிருந்து வலமாகவும் சரி, வலமிருந்து இடமாகவும் தான் சித்திரை எழுத்துக்கள். மேலிருந்து கீழிருந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா எருது. தரைவழிக்கு எது பயன்படுத்தியிருப்பாங்க? எருது தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். அதாவது முதன்மை தெய்வமாகனா இம்மரம்னா அது அவங்க வந்து அரச மரத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க, வேப்ப மரத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. அரச மரத்தை பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமாகவும், வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க. ஒன்று பெண் தெய்வம்னு கொடுத்துருக்கணும், இல்லாட்டி ஆண் தெய்வம் கொடுத்துருக்கணும். இது சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர்னு கேட்குறாங்க. 2 மரமுமே வரும். அரச மரமும் வரும், வேப்ப மரமும் வரும். சரி, 2மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சிந்துவெளி நாகரிகம் வந்து முடிஞ்சு. நம்ம 6th, 9th, 11th எத்திக்ஸ் 4 புக்கையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்னென்னா சிலபஸ் வைஸ் சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து என்ன இருக்குது. ஸோ A to Z இதில் வந்து எல்லாம் கலந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா புக்லேயுமே அரைச்சமாகவே தான் அரைச்சிருப்பாங்க. ஸோ என்னது, நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு ஃப்ரெஷ்ஷாக A to Z வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் புக்கு வைஸ் படிக்கிறத விட சிலபஸ் வைஸ் ஜிகேலாம் மேக்ஸிமம் சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நல்லது. நீங்கள் புக்கில் 1 கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் வைஸ் அதை படித்தாலும் சரி, இல்லாட்டி சிலபஸ் வைஸ் சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாக தரவா. ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம வரிசையாக அடுத்தடுத்து என்ன வருதுன்னு சொல்லி படிக்கலாம். புக்கில் படிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் அதோட கான்செப்ட் வந்து நமக்கு புரியாது. ஆனால் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம சிந்துவெளி நாகரிகம்னா என்னென்னு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிப்போமா அப்படின்றப்ப நமக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ புக் வைஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து புரியலனா சிலபஸ் வைஸ் நம்ம போடுற நோட்ஸை வந்து படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் புக்கில் இருக்குதா, புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டோமான்னு ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம சிலபஸ் வைஸும் படித்த மாதிரி இருக்கும், புக் வைஸும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாது. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலமித் டிஎன்பிசி அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.